கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டுகிற வகையிலும் அடுத்து அவர்கள் எந்த மாதிரியான கல்வி தொடர்வதற்கு வழிகாட்டுதலை தருவதற்குமான ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கே உரையாற்றிடவிருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரி பேராசிரியர் ஃபர்வீன் சுல்தானா அவர்களே, நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை தர வருகை தந்து விட்டிருக்கிற ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் செல்வகுமார் அவர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று உரை நிகழ்த்தி விட்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் திரு துரைராஜ் அவர்களே, இந்த அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, மரியாதைக்குரிய யேசுதாஸ் அவர்களே, திரு நாராயணன் அவர்களே, திரு டிஎன் சிவமணி அவர்களே, தமிழ் அன்சாரி அவர்களே, கிண்டி செல்வம் அவர்களே, சோ விஜயகுமார் அவர்களே, மணிமாறன் அவர்களே, சைதைமா அன்பரசன் அவர்களே, அடையாறு பாஸ்கர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, கவிஞர் இளைய கம்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தம்பிகள், அன்பிற்கினிய திரு கிருஷ்ணகுமார் அவர்களே, அன்பிற்கினிய மோகன்குமார் அவர்களே, நண்பர் பாலா அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் சிந்தன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2017ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியும் அவர்களை உற்சாகப்படுத்துகிற வகையில் இதுபோன்ற சிறப்பு சொற்பொழிவாளர்களை அழைத்தும் தொடர்ந்து ஆண்டுதோறும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. 2020 ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற ஒரு அமைப்பு சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த அமைப்பின் சார்பில் இன்றைக்கு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சைதை தொகுதிக்குட்பட்ட மாணவ மாணவர்களுக்கு கணினி கல்வி கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் கணினி சம்பந்தப்பட்ட கல்வியை தொடர்ச்சியாக கற்றுத்தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் பெற்றுத்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து பட்டமளிப்பு, பணியளிப்பு என்கின்ற பல்வேறு விழாக்கள் இதே அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு இதுவரை பெருமதிப்பிற்குரிய சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் இந்து ராம் போன்றவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள், பெருமதிப்பிற்குரிய சுகி சிவம் போன்றவர்கள், மரியாதைக்குரிய சகோதரி பாரதி பாஸ்கர், நடிகர் மோகன், நீதியரசர் CS ரமேஷ், நடிகர் லாகவா லாரன்ஸ், பெருமதிப்பிற்குரிய மாறன், ராஜராஜன் போன்ற பல்வேறு ஆளுமைகள் நம்முடைய கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு வருகை தந்து இங்கே மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு வகைகளில் சிறப்பான கல்விக்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெருமதிப்புக்குரிய சகோதரி ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களிடையே பேசவிருக்கிறார். எனவே அவருடைய உரைக்கு இடையில் நான் நீண்ட நேரம் தடையாக இருக்கப் போவதில்லை. மிக சிறப்பான வகையில் மோட்டிவேஷன் என்கின்ற வகையில் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் உற்சாகப்படுத்துவது, அதாவது எந்த வகையிலும் தொய்வில்லாமல் வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற அவருடைய உரிமையை நிலைநிறுத்துவது என்கின்ற வகையில் அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் ஒரு உற்சாகத்தை தருகிற உரையினை தொடர்ந்து தந்து இன்றைக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் இதுபோன்ற மேடைகளின் வாயிலாகவும் உலகம் முழுவதும் பேசி ஒரு பெருமைக்குரிய சகோதரியாக அன்பிற்கினிய ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களிடையே பேசுவதென்பது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வழிகாட்டுதலை பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவருடைய உரையை கேட்டதற்கு பிறகு வாழ்வில் ஒவ்வொருவரும் அவர் பேராசிரியராக இருந்து வகுப்பறையில் பாடம் நடத்துவதை காட்டிலும் இது போன்ற அறிவார்ந்த மேடைகளில் நின்று அவர் பேசி அவர்பால் இன்றைக்கு ஏராளமான பேர் ஈர்ப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாணவ செல்வங்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் பெருமதிப்பிற்குரிய சகோதரி ஃபர்வீன் சுல்தான் அவர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள். அதேபோல் ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகள், படிப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு, இன்றைக்கு பொறியியல் மருத்துவம் போன்ற படிப்புகளை படிப்பவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை கற்றுத்தருகிற, இலவசமாக தொடர்ந்து கற்றுத்தந்து அவர்களை மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி தந்து கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய ஆனந்தம் செல்வகுமார் அவர்கள். அவர் தொடர்ந்து இந்த கலைஞர் கணினி கல்வியகம் உருவான நாள் தொட்டு இந்த அமைப்புக்கு உறுதுணையாக, எனக்கு நல்ல நண்பராக மட்டுமல்ல, கலைஞர் கணினி கல்வியகத்தின் ஒரு மிக சிறந்த ஆலோசகராகவும் இதை வழிநடத்தும் அன்பிற்கினிய ஒரு முன்னணி நிர்வாகியாகவும் இருந்து இதை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய உரை என்பது தொலைக்காட்சிகளில் நீங்களும் கூட பார்த்திருப்பீர்கள். ஒரு மிக சிறந்த வகையில் மாணவர்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான பேச்சாளர். அவருமே இங்கே பேசவிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த மேடை மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் இந்த மேடை பார்த்திருக்கிறது. இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய ஃபர்வீன் சுல்தான் அவளுடைய உரையும் நம்மை மகிழ்விக்கவிருக்கிறது. கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் இப்போது 10வது பேட்சாக அந்த கணினி கல்வி கற்றுத்தருகிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் 688 மாணவிகளும் 222 மாணவர்களும் ஆக மொத்தம் 910 மாணவர்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கணினி கல்வி கற்றதோடு மட்டுமல்லாது வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கு பெற்றுத்தரப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த மாதம் ஆங்கிலத்தில் பேசுவது எப்படி என்கின்ற வகையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கின்ற வகையிலான ஒரு வகுப்பு தொடங்கப்பட்டு 200க்கும் மேற்பட்ட மாணவியர் இப்பொழுது மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அதில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற அந்த அலுவலகத்தில் அந்த வகுப்பும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த முதல் வகுப்பு முடித்தவர்களுக்கு இப்பொழுது இங்கே அவர்களுக்கான அந்த சான்றிதழ் வழங்கப்படவிருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 10ஆம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண்ணான 500ல் 400க்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற வகையில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் அவர்களுக்கான அந்த ஊக்கம் இங்கே வழங்கப்படவிருக்கிறது. அதேபோல் 12ஆம் வகுப்பில் 600க்கு 500க்கும் மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இங்கே ஊக்கமும் உற்சாகமும் வழங்கப்படுகிற வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிடுவதையும் நான் பெருமைப்படுகிறேன். சைதாப்பேட்டையில் 12ஆம் வகுப்பில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்று இங்கே சான்றிதழ் பெறுகிற மாணவர்கள் சிங்கிள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் அல்லது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கான மேற்படிப்பு செலவை கலைஞர் கணினி கல்வியகமே இந்த ஆண்டு முதல் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறது. அதுபோல் யாராவது இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடித்ததற்கு பிறகு நண்பர் செல்வகுமாரிடம் பெயர்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தந்தை மட்டுமே இருப்பார் அல்லது தாய் மட்டுமே இருப்பார்கள். கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை படிக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலோ படித்தவர்கள் யாராவது மேற்படிப்புக்கு போக வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்தால் அது எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கான உயர்கல்வி செலவை கலைஞர் கணினி கல்வியகம் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறது. எனவே அவர்களும் தங்களுடைய பெயர்களை தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் பேசியதற்கு பிறகு
இங்கே ஒரு சமூக வலைதளம் ஒன்று, ஆப் ஒன்று இங்கே இணையம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது மாணவர்களுக்கு. நீங்கள் வருகிற போதே உங்களிடத்தில் உங்களுடைய தொலைபேசி அல்லது அலைபேசி எண் பெற்றிருப்பார்கள். 300க்கும் மேற்பட்ட எண்கள் பெறப்பட்டிருக்கிறது. இப்போது நான் பேசி முடித்ததற்கு பிறகு அது இப்போது அப்லோட் செய்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் இங்கிருந்து தொடங்கி வைக்கிறோம். அதை தொடங்கி வைத்ததற்கு பிறகு இங்கே வருகை தந்திருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு 46 வலைதளங்களின் மூலம் என்னென்ன அடுத்து நீங்கள் படிக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அருகில் உங்கள் வீட்டருகில் எங்கே எல்லாம் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது, வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கிற வாய்ப்புகள், மேற்படிப்பு படிப்பதற்கு புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த படிப்பின் எண்ணிக்கைகள், கோர்சஸ், இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் ஒரு 46 வலைதளங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களிடத்திலிருந்து இப்போது எண்கள் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்ட எண்களுக்கு இங்கே நான் தொடங்கி வைத்ததற்கு பிறகு ஒரு 10 நிமிடத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்புகளில் அந்த தகவல் உங்களுக்கு வந்து சேரவிருக்கிறது. நீங்கள் இங்கிருந்தவாறே அந்த 46 ஆப்பையும் ஆன் செய்து பார்த்தால் உங்களுடைய அடுத்த நடவடிக்கைக்கு படிப்பதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ அல்லது பயிற்சிகளை மேற்கொள்வதற்கோ என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிற அந்த ஒரு விஷயம் உங்களுடைய தொலைபேசிகளுக்கு வரவிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடித்து வீட்டுக்கு சென்று அமர ஒவ்வொருவரும் அதை ஆன் செய்து பார்த்து அதில் என்னவெல்லாம் நீங்கள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வசதியாக அதுவுமே இப்போது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த முயற்சிகள், கல்வியகம் என்பது எப்படி தொடங்கப்பட்டது என்பதை நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லி வருகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கொளத்தூர் தொகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி மிக சிறப்பாக திட்டங்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறந்த திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண் என்கின்ற திட்டம். மூவலூர் ராமா நினைவாக தொடங்கப்பட்ட அந்த புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 3 வருடங்கள் 36 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திற்கும் 1000 ரூபாய் அரசு தருகிறது. அது நீங்கள் தெரிந்து கொண்டால் விண்ணப்பிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால்தான் அந்த திட்டத்தை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன். இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டமான இந்த புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் படித்த, அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படித்த மாணவியர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த திட்டத்திற்கு உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும். அது விண்ணப்பிப்பதற்கு இங்கே மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ் போன்ற மாநகராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படி யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் தகவலை சொன்னால்
அதற்குரிய விண்ணப்பங்களை பெற்றுத்தந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அப்படி தருபவர்களுக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்களால் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த திட்டம் என்பது நீங்கள் இந்த 3 ஆண்டுகள் 36 மாதமும் படித்து முடிக்கிற வரை 36,000 ரூபாய் உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உங்களை தேடி வந்து சேரும். அதேபோல் பொறியியல் படிப்பவர்களுக்கு 48,000 ரூபாய், மருத்துவம் படிப்பவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு 60,000 ரூபாய் என்கின்ற வகையில் அந்த திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த திட்டத்தின்படி இதுவரை தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை இந்த கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 4,81,075 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 4,81,075 மாணவிகள் இன்றைக்கு அந்த புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆண் மாணவர்களும் மாணவ செல்வங்களும் வந்திருக்கிறார்கள். இதுவரை மாணவிகள் மட்டுமே பயன்பெற்று கொண்டிருந்த அந்த திட்டம் எங்களுக்கு இல்லையா என்று கேட்கிற நிலை வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டார்கள். வருகிற ஜூலை திங்களிலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து மாணவர்களும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள், இந்த ஆண்டு இங்கே வருகை தந்திருக்கிற மாணவர்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் மேற்படிப்புக்கு போகும்போது எப்படி கடந்த 2 ஆண்டுகளாக மாணவிகள் இந்த 4,81,075 பேர் மாதந்தோறும் 1000 உங்களில் யாராவது அரசு பள்ளிகளிலோ அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலோ படித்திருப்பீர்களேயானால், நீங்கள் மேற்படிப்புக்கு போக வேண்டும் என்று விரும்புவீர்களேயானால் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ் போன்றவர்களிடத்தில் உங்களுடைய பெயர்களை தந்து அதற்குரிய விண்ணப்பங்களை இன்றே நீங்கள் பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் அந்த திட்டத்திற்கு மட்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டும் 360 கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர், குறிப்பாக மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் மிக சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதற்குரிய திட்டங்கள் என்கின்ற வகையில் 6,64,000 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு தொழில் முதலீடுகள் பெறப்பட்டு ஏறத்தாழ 26,90,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுகிற வகையில் திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணிக்கு நான் ஒரு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைப்பதற்கு நெற்குன்றத்திற்கு சென்றிருந்தேன். நெற்குன்றத்தில் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைப்பதற்காக அழைத்திருந்தார்கள், போனேன். அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான உடற்பயிற்சி கூடம், கில்லர் ஜிம் என்று அதற்கு பெயர். நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் கூட பதிவிட்டிருக்கிறேன். அந்த தோழர் உலக ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்ற தோழர், அது இன்றைக்கு திறந்து வைத்தவர், அதனுடைய உரிமையாளர். அவரிடத்தில் கேட்டேன், இவ்வளவு பெரிய இடம், ஏறத்தாழ ஒரு 10,000 சதுரடியில் ஒரு பிரம்மாண்டமான உடற்பயிற்சி கூடம், இவ்வளவு பெரிய உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்திருக்கிறீர்களே, இதற்கு முன்னால் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். நான் இதுவரை எந்த தொழிலும் செய்ததில்லை. நான் உடற்பயிற்சி அதில் ஆர்வம் செலுத்தி ஆணழகனாக வர வேண்டும் என்பதிலுமே குறியாக இருந்து வறுமை நிலையிலிருந்து நான் அந்த உலக ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் பல்வேறு பரிசுகளை பெற்றேன். ஆனாலும் எனக்கென்று ஒரு தொழில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்களை பார்த்தேன். அதில் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் என்று நீட்ஸ் என்கின்ற ஒரு திட்டம் இருப்பதை பார்த்தேன். அந்த திட்டத்தில் விண்ணப்பித்தேன். என்ன தொழில் செய்யலாம் என்று முடிவெடுத்தேன். எனக்கு தெரிந்த தொழில் உடற்பயிற்சி கூடம் கட்டுவது. அதற்கு எவ்வளவு தேவைப்படும் என்று பார்த்தேன். 3,50 கோடி ரூபாய் தேவைப்பட்டது. 3,50 கோடி ரூபாயை இந்த தொழில் முனைவோர் திட்டத்தில் விண்ணப்பித்தேன். 25% மானியம் என்றார்கள். 3,50 கோடி ரூபாய் 25% மானியத்துடன் இன்று பெற்று இந்த உடற்பயிற்சி கூடத்தை கட்டியிருக்கிறேன். அதை திறந்து வைப்பதற்கு நீங்கள் பொருத்தமானவர் என்று கருதி உங்களை அழைத்தேன் என்று சொல்லி இன்றைக்கு என்னை வைத்து அதை திறந்து வைத்தார். இதை சொல்வதற்கு காரணம், இளைஞர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசு, நான் முதல்வனாக இருந்தாலும், புதுமை பெண்ணாக இருந்தாலும், நீட்ஸ் திட்டமாக இருந்தாலும், இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சைதாப்பேட்டையில் எங்களாலான இந்த சிறு சிறு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே நீங்கள் இதில் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு வருகை தந்திருப்பவர்களை மனதார பாராட்டி
வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.